ஹலோ வணக்கம். வெல்கம் டு ஃபியூச்சரிஷன் ஸ்டடி சென்டர் சேலம். இன்றைக்கி நம்ம கிளாஸில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா வந்துட்டு அப்ஜெக்டிவ்ஸ் ஆஃப் பிளான்ட் ப்ரீடிங். அப்போ பிளான்ட் ப்ரீடிங் அப்படிங்கிற ஒரு விஷயம் பண்ணுறதோட நோக்கம் என்ன அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். ஸோ அப்போ வாட் இஸ் பிளான்ட் ப்ரீடிங்? நமக்கு பிடிச்ச ஒரு 2 கேரக்டரை நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்துட்டு ப்ரீட் பண்ணிக்கிறோம். ஸோ அப்போ இது ஒரு எனக்கு என்னோட ஃபேவரட் கேரக்டர், இது ஒரு ஃபேவரட் கேரக்டர். ஸோ இப்போ இதில் வந்து எனக்கு வந்து அதோட ஹைட் பிடிச்சிருக்கு அப்படின்னா ஐ கேன் சூஸ் த டிஎன்ஏ ஃப்ரம் த ஹைட்டுக்கு எடுத்துக்கிறேன். ஸோ இதில் வந்து அதோட ஈல்டு ஃப்ரூட் இதோட கேரக்டர் பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் அதை எடுத்துக்கிறேன். ஸோ அதை ரெண்டையும் மிக்ஸ் பண்ணி நான் என்ன பண்ணுறேன், ஐ கிரியேட் அ நியூ பிளான்ட், ஒரு பிளான்ட்டை நான் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ அப்படி நான் க்ரியேட் பண்ணுற அந்த எனக்கு பிடிச்ச பிளான்ட்டை தான் ப்ரீடிங் ஹைப்ரிட் அப்படின்னு நான் சொல்கிறேன். ஸோ இது எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னா நிறைய ரீசன்ஸ் வந்து இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா வந்துட்டு ஹையர் ஈல்டு, நிறைய ஈல்டு மகசூல் கிடைக்கிறதுக்காக. ஸோ அல்டிமேட் கோல் இஸ் இன்க்ரீஸிங் ப்ரொடக்ஷனை அதிகப்படுத்தணும், கிரெயின் ஈல்டு நிறைய தானியங்கள் கிடைக்கணும், ஃபாடர் தீவனம் கிடைக்கணும், ஃபைபர் நார், அப்படி இல்லைன்னா ஆயில் கண்டென்ட், ஃபார் எக்ஸாம்பிள் நிலக்கடலை இதெல்லாம் வந்து ஆயில் கண்டென்ட்டுக்காக பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி நான் ஹைப்ரிட் வெரைட்டிஸில் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நிறைய பிளான்ட்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். இம்ப்ரூவ்டு குவாலிட்டி, நல்ல கேரக்டர்ஸ், அதாவது அது தானியங்களோட சைஸு, அதோட குவாலிட்டி, ஆயில் குவாலிட்டி, நியூட்ரிஷனல் கண்டென்ட், இந்த மாதிரி எல்லாத்தையுமே அதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா வந்துட்டு இம்ப்ரூவ் பண்ணி நான் வந்து அதை வந்து விளைய வைக்கலாம். ஸோ அது அண்ட் தென் பயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் அந்த இன்செக்ட் ரெசிஸ்டன்ட், அண்ட் தென் இப்போ பயாட்டிக் அப்படின்னு சொல்கிறப்போ உயிருள்ள பூச்சி, பாக்டீரியா, இந்த மாதிரியான விஷயங்களுக்கு வந்து அதை அஃபெக்ட் ஆக விடாமல் நியூ வெரைட்டி உருவாக்கலாம். ஸோ அதுதான் பயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ். ஏபயாட்டிக் ரெசிஸ்டன்ட்னா அதிகமான வெயிலை தாங்கிறது, அதிகமான வறட்சியை தாங்கிறது, அதிகமான குளிரை தாங்கிறது, இந்த மாதிரி நான் உருவாக்கலாம். ஸோ இதுக்காகவும் பிளான்ட் ப்ரீடிங் பண்ணலாம். தென் சேஞ்ச் இன் மெச்சூரிட்டி டியூரேஷன், டெவலப்பிங் ஏர்லி மெச்சூரிங் வெரைட்டி, சீக்கிரமே மெச்சூர் ஆகக்கூடிய வெரைட்டிஸை வந்து கொஞ்சம் டெவலப் பண்ணி ஈஸியாக கொஞ்சம் டைம்லையே, அதாவது ஒரு ஃபுல் இயர் எடுத்துக்காமல் கொஞ்சம் ஷார்ட் பீரியட்லேயே அதிகமான மகசூல் கிடைக்கிறதுக்கு. ஸோ அப்போ ஹை ஈல்டு வேணும், இம்ப்ரூவ்டு குவாலிட்டி வேணும், பயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ், ஏபயாட்டிக் ரெசிஸ்டன்ஸ் அண்ட் மெச்சூரிட்டி டியூரேஷன், இந்த மாதிரியான எல்லா விஷயங்களையுமே வேணும் அப்படின்னா நான் அந்த பிளான்ட் ப்ரீடிங் இந்த எல்லாத்துக்காகவும் பண்ணுறேன். ஓகேவா? இவ்வளோதான். தேங்க்யூ.